ஐவேல்டு குடும்பத்தினர் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போம். மஜ்மா சென்டரோட ரிவ்யூ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லை அடுத்த வீடியோட ரிவ்யூவை பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த வீடியோவோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பு வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களாக உள்ளது எல்லாமே இருக்கும். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கவ்வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கவ்வா வந்து எந்த முறையில் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கடையில் தான் செய்வாங்க, இந்த கடையிலையும் செய்வாங்க. அது எந்த மிஷினுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து அந்த மஜ்மா சென்டரோட பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன். அதுலேயும் பார்க்கலைன்னா இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். இந்த போர்ட்லேயே ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னென்னு. இது هذا انت يمن ايوه هذا نفر يمن இந்த கடையில் வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் كلام انت شويه ما في مشكله انا ترانسليت هذا في اول கவா بشوف கவா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த கவாவை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் காப்பி கொட்டை. இந்த காப்பி கொட்டையை இந்த மிஷின் இருக்குது, கிரைண்டர் மாதிரி. இந்த மிஷினில் அரைப்பாங்க. அரைச்சி இந்த இருக்கு பாருங்கள், இந்த கவ்வா தூள் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கவ்வா தூள். இது எல்லாமே மிஷின் தான், காப்பி கொட்டையாக இருக்குது. அடுத்து நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். அதான் எல்லாமே ஜெய்த்தூன் ஆயில், அது நார்மல் ஆயில், மேலே சாக்லேட்டு. இது வந்து ஸ்ப்ரே, ஏர் ஸ்ப்ரே, ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குது. இது வந்து அரிசி, தானிய வகைகள், எல்லா வகைகளும் இருக்குது இங்கே கிடைக்கிது இந்த கடையில். சாக்லேட் ஆயில். இது வந்து பிளாக் கலர். என்னென்னா இது பிரியாணி கப்ஸா அதிலெல்லாம் போடுவாங்க. அது வந்து லெமன், எலுமிச்சம்பழத்தை காய வச்சு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது கோகோனட் ஆயில் மேலே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ்லாம் இருக்குது. ஆயில் ஐட்டம் எல்லாமே, தேங்காய் எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமான், சோம்பு, சீரகம், அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பிரியாணிக்கு போடுறது மிக்சிங் ஐட்டம். இது வந்து மசாலா. இது வந்து கருஞ்சீரகம், சரி மிளகு, அது மல்லி. இதுதான் குங்குமப்பூ. இது வந்து குங்குமப்பூ. இது வந்து ரோஸ் பவுடர், ரோஜாப்பூ இருக்குல்ல அந்த தூள். இது வந்து டீக்கு போடுவாங்கள்ல வாசத்துக்கு, அதாவது சுகருக்கு போடுவாங்க அது. இது எல்லாமே டீக்கு போடுற ஐட்டம் தான். எக்ஸ்ட்ரா டீக்கு சுகருக்கு உள்ளவங்க, சுகர் இல்லாதவங்க, அது மாதிரி ஒரு 4-5 ஐட்டங்கள் இங்கே வந்து டீ போடுவாங்க. அந்த டீயில் உள்ளது. இது வந்து இஞ்சி, நான் சொன்னேன்ல, இது வந்து மசாலா. இது பிரியாணி மசாலா. அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட் போட்டிருக்காங்க, பாட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாம்பிராணி ஐட்டம். இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ். இதெல்லாமே வினிகர், அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் டீ தூள், அந்த ஐட்டம்ஸு. இது பார்த்திங்கன்னா காஞ்ச உலர்ந்த திராட்சை, கடுகு, கருஞ்சீரகம், எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே கவ்வா ஐட்டம். இது ஒரு 3 ஐட்டம் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நிறையா வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம் இருக்குதுல்ல. இது வந்து காப்பி கொட்டை. இது என்னன்னு யூடி. இது சாக்லேட். இதெல்லாம் பேரிச்சம்பழத்தில் செய்கிற பிஸ்கட்டு, சாக்லேட்ஸு, மில்க் சாக்லேட்டு. பிரியாணிக்கு போடுற ஐட்டம் அது, பிரியாணி இலை. இது வந்து ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க. மஞ்சள், பட்டை கிராம்பு,
பட்டை கிராம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இது வந்து டீ தூள். இது வந்து திணை, இந்தியாவில் கிடைக்கும். இது திணை, வெந்தயம், இது 2 ஐட்டம் இருக்குது வெந்தயத்தில். எல்லா தானிய வகைகளும் இருக்குது. டீ தூள். இது பார்த்திங்கன்னா சுக்கு. இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது நடக்கல. இது ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை சைனீஸ் ஸ்டைலில் செய்கிறது. இது சைனீஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியும், நடக்கலை. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து மக்காச்சோளத்தில் செய்கிறது. இதெல்லாம் அரிசியில் செய்கிறது. இது வந்து சுரைக்காய் விதை. இது வந்து பாதாம் பருப்பு. 2 வகை இருக்குது, 2 கலரில் இருக்குது. இது வந்து சூரியகாந்தி விதை. எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து பிஸ்தா. இது பிஸ்தா. இது பரங்கி விதை. அந்த மாதிரி பிஸ்தா, பாதாம், உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, சிவப்பு திராட்சை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி தூள். இதுதான் கவ்வாக்கு போடுறது. கவ்வா போடும்போது இந்த பவுடரையும் கொஞ்சம் போடுவாங்க, ஒயிட் கலராக இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல. அத்தர், சாக்லேட், எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேரிச்சம்பழமும் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தமிழ் அது செம்ம சவுதிங்கிறது. அது என்னென்னா வெண்ணெய். இது வந்து நாங்கள் பார்த்தோம். நம்ம இதுதான். இது வந்து பேரிச்சம்பழம். பார்த்திங்கன்னா இது பேரிச்சம்பழம் வந்து பல்லு இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு, அதாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறது, பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இது வந்து பேரிச்சம்பழம் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்டைலில் இருக்குது. கடையில் கஸ்டமர்கள்லாம் வந்துட்டாங்க. அதனால் நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு நம்ம கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஐவேல்டான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. பாய் பாய்.